ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல்வேஸ் ஹோமோட 3rd எபிசோட் பார்க்கலாமா? நம்ம எபிசோட ஸ்டார்டிங்லேயே ஃபுட்பால் கிரவுண்டை தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம ஜியாங் விளையாண்டுட்டு இருக்க, நம்ம சங்கு உட்காந்துட்டு இருக்கான். ஓடி வந்து ஜியாங்க சங்கு கிட்ட ஏன்டா டல்லா இருக்குன்னு கேட்குறான். எனக்கு இன்டர்நேஷனல் சிலபஸ் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லடா, எனக்கு நான் ஹாப்பியா இல்லைன்னு ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றான். சென்னு சொன்னதெல்லாம் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு நீ முடிவெடுக்கிறியா என்ன அப்படின்னு நம்ம ஜியாங் சங்கு கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அந்த ஜியாங்கோட அப்பா வந்து, டே மவனே இங்க என்னடா பண்ற, பிராக்டிஸ் பண்ணலையா, விளையாடலையா அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அதை கேட்டோன்னே எந்திரிச்சு நிக்கிறான் நம்ம ஜியாங்கு. அப்பா அவங்க எல்லாம் 10 குட்டிங்கப்பா, அவங்க கூட போய் விளையாடுன்னு ஏன்பா அப்படி பண்றீங்க அப்படின்னு அவன் சொல்லும் போது, டேய் சும்மா ஹாபிக்காக விளையாடுறதுக்கு இப்ப என்னடா போய் விளையாடுற போடா அப்படிங்கிறாங்க. என்னது ஹாபியா? டெய்லி பிராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இப்ப ஹாபிங்கிறீங்க? கிடையாது, நான் ப்ரொஃபஷனலா தான் போவேன், இதுதான் என்னுடைய கெரியரா நான் முடிவு பண்ண போறேன் அப்படின்னு அவன் சொல்றான். அதை கேட்ட அவங்க அப்பா, சரி வா நானே உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. சங்க உட்கார சொல்லிட்டு நம்ம சங்க அவங்க கிளாஸ் சாரை மீட் பண்ணி, சார் எனக்கு இந்த கிளாஸ் படிக்க பிடிக்கல, நான் ரெகுலர் கிளாஸ்க்கு மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அது கேட்ட சாரு, என்னது இந்த கிளாஸ் படிக்க பிடிக்கலையா? உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுமாடா இது எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுமா, ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு அவனுக்கு அட்வைஸ போடும் போதே, சார் எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும், பிளீஸ் என்னோட விருப்பத்துக்கு கோஆபரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அங்கே அவங்க சார் கிட்ட பேசிட்டு ஹாப்பியா வந்துட்டு இருக்கும் போது கியூ ஓடி போய், கங்க்ராச்சுலேஷன் நீ வின் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்றா. அது கேட்ட சங்கு, உனக்கு கங்க்ராச்சுலேஷன் உன் எஸ்ஏ செலக்ட் ஆனதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அப்போ கியூ ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறா. நம்ம கியூ எஸ்ஏ அவங்க மேம் கிட்ட காட்டும் போது, இதெல்லாம் ஒரு எஸ்ஏவாமா, எப்படிமா செலக்ட் பண்ற அப்படின்னு அவங்க மேம் பயங்கரமா திட்டி விட்டுருவாங்க. பக்கத்திலேயே இருந்து கேட்டுட்டு இருந்த சங்கு, சரி கொண்டா இதுல என்ன மிஸ்டேக் இருக்குன்னு நான் பார்த்து சொல்றேன்ட்டு அவன் தான் ஹெல்ப் பண்ணிருப்பான், அதனாலதான் இவ எஸ்ஏ செலக்ட் ஆயிருக்கும். அதை நினைச்சு பார்த்துட்டே அவளும் போறான். அப்படியே கட் பண்ணா நம்ம சங்கு வீட்டுலதான் காட்டுறாங்க. அவங்க அம்மா, டே வாடா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவனும் போய் உட்காடுறான். அவங்களோட அம்மா சங்கு கிட்ட, ஏன்டா இப்படி பண்ண, இப்ப எதுக்கு கிளாஸ் சேஞ்ச் பண்ண, அது இல்லாம எங்களுக்கு தெரியும் சார் கிட்ட பொய்யும் சொல்லி இருக்க, ஏன் முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணலன்னு கேக்குறாங்க. அதுக்கு சங்கு, இல்லம்மா அப்பாவும் நீங்களும் ஒர்க்ல ரொம்ப பிஸியா இருந்தீங்க, அதனாலதான் நானே முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். அது கேட்ட அவங்க அம்மா, ஆல்ரெடி எல்லாமே பிளான் பண்ணனது தானே, இப்ப எதுக்கு நீ மாத்தணும்னு நினைக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. இல்லம்மா எனக்கு இங்க இருக்க யூனிவர்சிட்டிலேயே நல்லா படிச்சு பெரிய ஆளாகி நான் காட்டுறேன் மெடிக்கல் ஃபீல்ட்ல, உங்களை எப்பயுமே நான் டிசப்பாயின்மெண்ட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கு சங்கோட அம்மா, டே உனக்காக ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணிட்டு இருக்கேன், இப்ப வந்து விருப்பம் இல்லைன்னு சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சங்கு, அம்மா உங்களுக்கு வால்நட் பிடிக்குங்கிறதுனால எனக்கும் வால்நட் சாப்பிடுன்னு கொடுப்பீங்க, எப்பயாவது எனக்கு இது பிடிச்சிருக்கா இந்த சாப்பிட்றியான்னு நீ கேட்டு கொடுத்ததில்ல, சாப்பிடுன்னு தான் கொடுக்குறீங்க, எனக்கு என்ன விருப்பம்னு நீங்க கேட்டதே கிடையாது, எனக்கு வால்நட்டுங்கிறது சுத்தமா பிடிக்காதுமா, ஏன் இப்படி பண்றீங்க, உங்களுடைய ஆசையை ஏன் என் மேல திணிக்கிறீங்க அப்படின்னு பேசிடுவான். அதை கேட்டு அவங்க அம்மா பயங்கரமா ஃபீல் பண்ணுவான். சில சமயம் ஜியாங்க பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குமா, அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் லைஃப் அவன் வாழ்றான், ஆனா என்னால அதை பண்ண முடியல, டியானோட அம்மாவும் நீங்களும் ஒண்ணுதான், நீங்க 2 பேருமே உங்களுடைய ஆசைகளை பிள்ளைங்க மேல திணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவான். அவ்வளவுதான், அவங்க அம்மா வேகமா உள்ள போய் அவனுடைய புக்ஸ் எல்லாத்தையும் வெளியே தூக்கி போட்டுட்டு இன்னும் போயிடுவாங்க. சங்கோட அப்பா தான் சமாதானப்படுத்துவாரு சங்க. அப்படியே கட் பண்ணா நடந்த எல்லாத்தையும் சென்னுக்கிட்டையும் ஜியாங் கிட்டையும் நம்ம சங்கு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட ஜியாங்கை, ஏன் இப்படி பண்ண, உன்னுடைய நல்லதுக்காக தான் ஆண்ட் எல்லாத்தையும் பண்றாங்க, உங்க அப்பா மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க, எனக்கு கூட கஷ்டமா தான் இருக்கு நீ ரெகுலர் கிளாஸ்க்கு வரது நினைச்சு அப்படின்னு சொல்றான். அதுக்கு சங்கு, அப்போ உனக்கு கூட நான் ஹாப்பியா இருக்கணும்னு தோண மாட்டேங்குது இல்ல அப்படின்னு சொல்றான். ஜியாங்க சென்னை பார்த்து, உன் பேச்சுக்கு இவ்வளவு மதிப்பு இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா, இம்ப்ரெசிவ் அப்படிங்கிறான். அதை கேட்ட சென்னு, நானா அப்படிங்கிறா. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க அதே சமயம் நம்ம டியாங்க சென்னுக்கிட்ட, இங்க பாரு உன் பேச்சாலதான் குடி கெட்டுச்சு, என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, நீ சங்க சமாதானப்படுத்தியே ஆகணும், நான் போய் அவங்க அப்பாவை சமாதானப்படுத்த ட்ரை பண்றேன், புரியுதா அப்படின்ட்டு அவன் அப்படியே கட் பண்ணா. அவங்க அப்பாவை பார்க்க போயிருக்கான் சங்கோட அப்பாவை. அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அங்கிள் என் டீம்ல ஒரு பையனுக்கு காலில் அடிபட்டுருச்சு, அவங்க அம்மா வந்து இனிமே நீ ஃபுட்பால் விளையாடவே கூடாதுன்னு சொல்றாங்க, ஆனா அவங்க அப்பா வந்து இல்ல உனக்கு என்ன விருப்பமோ அதை நீ பண்ணு, உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு அவங்க அப்பா சொல்றாரு, எங்க அப்பா மாதிரி. அங்கிள் நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க சொல்லுங்க அப்படின்னு கேக்குறான். உடனே நம்ம உங்களோட அப்பா, அவனுக்கு எவ்வளவு அடிபட்டிருக்குன்னு பார்த்துதான் நான் முடிவு சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஜியாங்க, அங்கிள் இந்த இடத்துல எவ்வளவு அடிபட்டிருக்கு, அவன் எப்படி ஃபீல் பண்றான்
ஜெயிக்கிறீங்கிறது தான் முக்கியம் இல்ல, நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிறான். அங்கோட அப்பா ஒரு சீட் எடுத்து கொடுத்து, இங்க பாரு, நீ அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் கால் வலிக்கு போயிட்டு இருக்கங்கிறது எனக்கு தெரியும். ஒழுங்கா இந்த எக்ஸ்ரே சீட்டை வச்சு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு உன் வழிய ஃபர்ஸ்ட் போக்குற வழிய பாரு, கிளம்பு ஃபர்ஸ்ட் இங்க இருந்து அப்படின்னு சொல்லிடுவாரு. உடனே ஜியாங்க, அங்கிள் அம்மாக்கு மட்டும் தெரியாம பாத்துக்கோங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு ஓடி போயிடுவான். அடுத்து சென்னை நம்ம சங்க வா டின்னருக்கு போலான்னு கூப்பிடுறா. எங்க வீட்லயே டின்னர் ரெடியா தான் இருக்கு, நீ இல்லவா அப்படின்னு அவன் உள்ள கூட்டிட்டு போயிடுறான். அப்புறம் சென்னை சங்கு கிட்ட, இங்க பாரு, ஆஸ் அ ஃப்ரெண்டா நீ என் கிளாஸ்ல படிக்கிறதுல எனக்கு ஹாப்பி தான், ஆனா அப்பா அம்மா பர்மிஷன் இல்லாம பண்றதுல எனக்கு விருப்பம் இல்ல, அவங்கள ஃபர்ஸ்ட் சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்றா. நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சங்கு சொல்றான். நீ சாப்பிடு அப்படின்னு அவன் ஒவ்வொன்னா எடுத்து வச்சிட்டு இருக்கான் பிரான் அவளுக்கு. அப்போ எப்பயும் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவான், நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒண்ண நம்மள கஷ்டப்படுத்த விடணும், ஆனா அதுக்காக நம்ம வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லுவான். கேட்ட சென்னு, அவனா இப்படி சொன்னான் அப்படிங்கிறா. ஆமா, அவன் என்னை விட சில டைம் ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிப்பான், நீ நினைக்கிற மாதிரி அவன் உதவாக்காரெல்லாம் இல்லம்மா அப்படிங்கிறான் சங்கு. அதுக்கு சென்னு, நீங்க 2 பேரும் வேற ரகம் தெரியுமா, அவனுக்கு கோல் அச்சீவ் பண்ண வேற லெவலுக்கு போறீங்க, ஆனா நான் தான் எந்த ஆம்பிஷனுமே இல்லாம படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்றா. உடனே சங்கு, நிறைய கோர்ஸ் இருக்கு, நீ வேணா போய் ஜாயின் பண்ணு, உனக்கு பயமா இருந்தா சொல்லு, நான் உன் கூட வரேன் அப்படிங்கிறான். இல்ல தேவையில்ல, நான் என்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சென்னு சொல்ல, உடனே சங்கு, உன்னை பார்த்தா கூட எனக்கு சில சமயம் பொறாமையா தான் இருக்கு அப்படிங்கிறான். என்னது அப்படின்னு நம்ம சென்னு கேட்க, ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறான். அப்படியே கட் பண்ண சங்கோட அம்மா ஜியாங்கோட அம்மா கிட்டயும் சென்னோட அம்மா கிட்டயும் உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க. எல்லாமே என் லைஃப்ல அவனுக்காக தான் சாக்ரிஃபைஸ் பண்ணேன், அவனுக்காக தான் எல்லாம் பண்ணேன், இப்படி சொல்லிட்டா என்ன பார்த்து அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும் போது கரெக்டா டியானோட அம்மா தங்குக்கெல்லாம் அந்த சிலபஸ் படிக்கிறதுக்கு மூளை இல்லை, அதனாலதான் அவனால படிக்க முடியலன்னு வந்துட்டான், திரும்பவும் அவனை அங்கேயே சேர்க்கணும்னு நீ நினைக்கிறியா என்ன அப்படின்னு கேட்க, உடனே சங்கோட அம்மா, நான் மத்தவங்க மாதிரி இல்ல, என் பையனோடைய முடிவை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன், அவனுடைய முடிவுக்கு நான் எப்பயும் துணையா இருப்பேன், அவனுக்கு என்ன ஆசையோ அதை அவன் பண்ண விடுவேன், உன் வேலையை நீ பாரு அப்படின்னு பயங்கரமா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டுறாங்க. அவங்க டியானோட அம்மா வாயடிச்சு போய் அப்படியே போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா உங்களோட அப்பா கோழிக்கு ஆபரேஷன் பண்ற மாதிரி கிளவுஸ் எல்லாம் போட்டுட்டு ஏதோ வெட்டிட்டு இருக்காரு. அப்போ சங்கு போறான். சங்கு கிட்ட, இங்க பாருப்பா, நாளைக்கு ஃபார்ம் கொண்டு வா, நான் உன்னுடைய ஆசைக்கு நான் எப்பயும் தடையா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது கேட்ட சங்கு, ஏன்பா அம்மாவுக்கு எதிராக எனக்காக நீங்க பண்றீங்களா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவங்க அப்பா, இல்லப்பா, இதுக்கு டியானோட அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. கரெக்டா அவங்க அம்மா வந்துருவாங்க. வந்தோடனே 2 பேர்த்தையும் 2 பக்கம் தள்ளி விட்டுட்டு இவங்க உள்ள போய் அந்த கோழியை பாக்காருங்க. என்ன நீங்க பண்ற ஆபரேஷன் தியேட்டர் நினைச்சிட்டு இருக்கீங்களா, இதுக்கெல்லாம் இது தேவையில்ல, கத்தி இருந்தா போதும் அப்படின்ட்டு அவங்க அம்மா எடுத்து வெட்டிட்டு இருப்பாங்க. என்ன உங்க அப்பா நல்ல அப்பாவா நடந்துக்கிறார் போலயே அப்படின்னு கேட்பாங்க. இல்லம்மா அது அப்படின்றாரு. ஒரே வெட்டுதான், 2 பேரும் தெரிச்சு இந்த இடத்த விட்டு ஓடி போய் தங்கோட அம்மாவும் இன்டைரக்டா ஓகே சொல்லிட்டாங்க அவன் கிளாஸ் சேஞ்ச் பண்றதுக்கு. அப்படியே கட் பண்ணா நம்ம சென்னு ஜியாங்னு கூப்பிடுறா. அவனும் வரான். எங்க உன் செல்லாக்குட்டி சங்க காணோம் அப்படின்னு கேக்குறான் ஜியாங்கு. அதுக்கு சென்னு, அவன் ஏன் செல்லாக்குட்டி சங்கெல்லாம் இல்ல, உங்ககிட்ட பேசினியான்னு கேக்குறான் ஜியாங்கு. நான் பேசிட்டேன், அவன் என்னால சேஞ்ச் ஆகல, கிளாஸ் உன்னாலதான் சேஞ்ச் ஆகுறான், உனக்கு பிடிச்ச விஷயத்த உங்க அப்பா கிட்ட எப்படி நீ போராடி வாங்குறங்கிறத அவன் பார்த்திருக்கான், அதே மாதிரிதான் நாமளும் நமக்கு பிடிச்ச விஷயத்த நாம பண்ணணும் அப்படின்னு அவன் நினைச்சிருக்கான், அதனாலதான் அவன் கிளாஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கான், இனிமே என்ன பிளேம் பண்ணாத அப்படின்னு சொல்றா. பாத்தியா அண்ணனோட பவரை, நாங்களாம் வேற லெவலு அப்படின்னு அவசீனம் போடுறான். டே போதும்டா அப்படி. அதனால நம்ம சஞ்சய் ஜியாங்கோட கிளாஸுக்கு தான் போறான். போன உடனே கிளாஸ் லீடர் பொண்ணு, திரும்பவும் வந்துட்டியா அப்படின்னு கேக்குறான். ஆமா நான் வந்துட்டேன், நீ இன்னும் பதவியில இருந்து போகல போலையே அப்படின்னு கலாய்க்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு, என்ன குட்கிராமத்துல இருந்து வந்த பொண்ணை ரொம்ப மிஸ் பண்ணியோ, அதுக்காக தான் மாறி வந்தியோ அப்படின்னு கலாய்க்க ஆரம்பிக்கும் போதே நம்ம ஜியாங்கு, அவன் யாரையும் மிஸ் பண்ணல, அவன் என்ன மிஸ் பண்ணான், எனக்காக தான் அவன் இந்த கிளாஸ்க்கு வந்தான், இனிமே நான் அவன் பக்கத்துலதான் உட்காருவேன். சென்னோட டெஸ்க்கு பின்னாடி இவங்க 2 பேருக்குள்ளே உட்காந்துப்பாங்க. கியூக்கா அவ்வளோ சந்தோஷம். பின்னாடி திரும்பி பார்த்து சங்க, அச்சோ நமக்கு பிடிச்ச பையன் நமக்கு பின்னாடி உட்காந்துட்டு இருக்கானே அப்படின்ட்டு அவன் அவ்வளோ ஹாப்பியா இருப்பா. அதே சமயம் கிளாஸ் லீடர் பொண்ணு ஜியான் கிட்ட, இந்த ஸ்போர்ட்ஸ் டே வருது, அதுக்கு எல்லா ஏற்பாடையும் நீ தான் பண்ணணும்னு ஒரு சீட்டை கொடுத்துட்டு போயிடுறான். அப்படியே கட் பண்ண கிரவுண்ட்ல நின்றுட்டு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அவன் கால் கிட்ட ஒரு ஃபுட்பால் விழுது. யாரு தள்ளி விட்டதுன்னு பார்த்தா அங்க இருந்து ஒரு பையன் வரான். ஜியாங்கு அவனை பார்த்துட்டு, கை கால உடைஞ்சு வீட்டுக்கு
வீட்டுல படுத்துட்டு இருப்பேன்னு நினைச்சேன் இங்க இருக்க அப்படின்னு கலாய்கிறான். அதை கேட்ட அந்த பையன், சரி உன் கிளாஸ்க்கும் என் கிளாஸ்க்கும் போட்டி போட்டு பாத்திரலாம் யாரு வின் பண்றாங்கன்னு அப்படின்னு அவன் போட்டிக்கு வரான். டேய் பிக் பாஸ் ஜியாங் இருக்கிறான்டா, நான் இருக்கிற கிளாஸ் தான்டா வின் பண்ணும் அப்படின்னு பயங்கர மாசா பேசி விட்டுறான் ஜியாங்கு. அந்த பையன் கட்டுப்பாய் போக அடுத்து ஜியாங்கு சென்னு நம்ம சங்கு 3 பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஜியாங்கு சென்னு கிட்ட, நீ 1500 மீட்டர் ரன்னிங் ரேஸ்ல நீ பார்ட்டிசிபேட் பண்ணு, உன்னை விட்டா எனக்கு வேற வழியே இல்லை, ப்ளீஸ் ப்ளீஸ் நம்ம கிளாஸ் மானமே உன் கையில தான் இருக்கு அப்படின்னு கெஞ்சுறான். அவன் முடியவே முடியாது, என்கிட்டலாம் அந்த அளவுக்கு ஸ்டாமினா இல்ல, ஆள விடுறான் அப்பா அப்படின்னு அவன் ஓடி விடுவானா. நம்ம ஜியாங்க விடாம நம்ம சென்னை கலந்துக்கோன்னு துரத்திக்கிட்டே இருக்கான், எந்த இடமும் விட மாட்டேங்கிறான். அப்படியே கட் பண்ணா ஜியாங்கோட அம்மாவும் சங்கோட அம்மாவும் சென்னோட அம்மாவை பார்க்க தான் வந்திருக்காங்க. நம்ம சென்னை அப்பதான் படிச்சுட்டு ரூம்ல இருந்து வெளியே வரா. ஹலோ ஆன்டி எப்படி இருக்கீங்கன்னு பேசுறா. அவ பேசிட்டு என்னம்மா படிக்கிறியா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. ஆமாங்க ஆன்டி அப்படின்ட்டு போய் ஃப்ரிட்ஜ்ல ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு இருக்கா. அதே சமயம் அவங்க இங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஜியாங் அடங்க மாட்டேங்கிறான், நான் எவ்வளவுதான் சொல்றது, அவனுக்கு ஆல்ரெடி அடிபட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான், அதுக்குனாலதான் அவனுக்கு ஃபுட்பால் ப்ரொஃபஷனலா வேண்டாங்கிறேன், அவன் கேட்க மாட்டேங்கிறான், இப்ப கூட ஸ்போர்ட்ஸ் டேவுக்கு இவன் தான் ஸ்டெப் எடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு ஜியாங்கோட அம்மா புலம்புறாங்க. அதே சமயம் சென்னை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சென்னோட அம்மா, என்ன நீ ஸ்போர்ட்ஸ் டேவில் எதுலயாவது இருக்கியா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நீ ஆடியன்ஸா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சென்னோட அம்மா. அம்மா நான் எப்பயுமே ஆடியன்ஸ் தான்மா, நான் போய் படிக்கிறேன் அப்படின்ட்டு சென்னு ஓடி போறா. என்ன பண்றது அப்படின்ட்டு அதோட இந்த எபிசோட இங்க 3rd எபிசோடு முடியுது. உங்களுக்கு என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.